ஏக்கா இழுச்சக்கா கத்துங்க, கத்தி எல்லாரையும் கூப்பிடுங்கக்கா. வாங்கம்மா வாங்க. கறி 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 என்ன கறி என்ன விலை இன்னைக்கு? இங்கே மாதிரி வெளியிலலாம் கிலோ கறி பார்த்தீங்கன்னா 2000 ரூபா விற்காங்க. நம்மகிட்ட வந்து வெறும் 1500 ரூபா தான். 1500 ரூபாவா? எம்மாடி எனக்கு வேண்டாம், நான் வெறும் புளிக்குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு ஒரு கிலோ கறி போடுங்கடி. எலும்பு கறியா எலும்பு இல்லாத கறியா? எலும்புல வேணாண்டி, என்னால கடிக்க முடியாது. சரி அப்போ குடல் இல்லாட்டினா மண்டை இருந்தால் மண்டையை ரெண்டா வெட்டி கொடு. ஏடி ஒழுங்கா நல்ல கறியா கொடுங்கடி, இல்லைன்னா வேற கடையில் போய் வாங்குவேன். கிளவி நீ ஃபர்ஸ்ட் ஆக்கட்டு, நான் அதுக்கப்புறம் என்ன கறி கொடுக்கலாம்னு நான் யோசிக்கிறேன். அது இல்லை கிழவி, உனக்கு ஃபர்ஸ்ட் பல்லு இருக்கா இல்லையா நாங்கள் டெஸ்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கேற்ற மாதிரி உனக்கு என்ன கறி கொடுக்கலாம்னு நாங்கள் சொல்கிறோம். ஏடி எனக்கு பல்லு இருக்கு இல்லை, நான் மிக்சியில் போட்டு அடிச்சுதான் குடிச்சிடுவேன் நீ ஜூஸ் மாதிரி. ஏடி கிழவி சரியான பைத்தியமாக இருக்கும் போலடி, கறியை போய் மிக்சியில் போட்டு அடிச்சு குடிக்குமாண்டி? ஏக்கா அந்த கிளவி விட்டா நம்மளே மிக்சியில் போட்டு அடிச்சு குடிச்சிருங்க. ஏமா அந்த எனக்கு 1 கிலோ போடுங்கம்மா. 1 கிலோனா என்னது 1 கிலோ? என்னத்துக்கு நீங்கள் விற்கிறீங்க? கறி தானே விற்கிறீங்க, அப்போ கறியை தான் 1 கிலோ வைப்பாங்க. என் கறியின் கூட 2 எழுத்து சேர்த்து சொன்னா என்ன? அதுக்குள்ளே கலெக்டர் வேலையில் யாராவது போய் உட்காந்துருவாங்களோ? பேச்சை குறைங்கம்மா, பேச்சை குறைச்சிட்டு வேலையை பாருங்க. இந்தாப்பா எடுத்துகிட்டு போமா ஒத்தரசா. ஒரு ராசிக்கு 1.5 கிலோ சேர்ந்து வந்திருக்கு, கூட ஒரு 300 ரூபா மட்டும் வரும், கொடுத்துட்டு போயிரு. ஏம்மா நான் ஆட்டுக்கறி கேட்டேன், இது என்ன ஆட்டுக்கு 2 கால்லாம் முளைச்சிருக்கு? பைத்தியம், ஆட்டுக்கு 4 கால், 2 கால் ஏற்கனவே இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துட்டோம், இது 2 கால் எடுத்துட்டு போ. நான் நம்பவே மாட்டேன், இதை பார்த்தா கோழிக்கறி மாதிரி இருக்கு, ஆட்டுக்காலும் சொல்லி நீ ஏமாத்துறீங்களாடி? என் கோழிக்கறி தின்னா உன் தொண்டையில் இறங்காதா? அது ஏன் இஷ்டம், நான் என்ன கறி வேணா திம்பேன். 2 பேரும் பிராணிச்சிருக்கீங்களா இருக்காதுன்னு நினைக்கிறேன், அதான் இப்படி ஏமாத்துறாங்க ஊரை. ஆமாம் ஏமாற்றி ஏமாற்றி அங்கே ஒரு உள்ள பாரு, உள்ள இன்னும் நாங்கள் 10 வீடு கட்டியிருக்கோம். இந்த அங்கிட்டு வந்து பெரிய ஒரு சினிமா தேட்டர் கட்டியிருக்கோம், வாடகை விட்டுருக்கோம். மாதம் வந்து 70 லட்ச ரூபா டேன் ஓவர் பண்ணிக்கிறோம். ஏக்கா இழுச்சிட்டு எனக்கு ஒரு 100 கறி மட்டும் கொடுங்க, அவசரமாக தேவைப்படுது. இல்லடி நீ சொல்கிறது எனக்கு புரியல. 100 கறினா எப்படி பீஸ் 100 வேணுமா? இல்லைக்கா 100 கிராம் மட்டும் கொடுங்க போதும். செனப்பண்ணி மாதிரி இருக்கா, இவ்வளோ பார்த்தா 10 கிலோ கறி ஒரே இலை திங்கிற மாதிரி இருக்கா. 100 கறி வச்சு என்ன செய்வா? இவன் சேப்பி 100 கறி வச்சு என்னமா செய்ய போற? நாய்க்கு போட போறியா? நாய்க்கெலாம் இல்லை, என் மாமியா ஊர்ல இருந்து வந்திருக்கு, அது முன்னாடி நிறைய வாங்கி தின்னோன்னா காசு நிறைய வச்சிருக்கோன்னு நினச்சிடும். அதனால சும்மா 100 கறி வச்சு தண்ணியை நல்லா ஊற்றி குழம்பு மாதிரி வச்சு அதை கொடுத்து விட்டுருவேன். 100 கறியில் எப்படி பார்த்தாலும் 3 பீஸ் 4 பீஸுக்கு மேலே நிற்காது. இதில் எப்படி குழம்புப்பா? ஆஹா என்ன வாசனை, என்ன வாசனை, கறி வாட நல்ல வாசனையாக வருது. ஏன் இந்த பைத்தியம் என்ன செய்யற? கட்ட மேலே ஏறி நிற்க, கீழே இறங்குமா? எடி என்னால யாரும் ஏமாற்ற முடியாது, நான் கறியை வந்து மோந்து பார்ப்பேன். நல்ல வாசனை வந்தால் அது நல்ல கறி. நல்ல வாசனை வந்தால் நல்ல கறியா? ரொம்ப அரிய வகை கண்டுபிடிப்பா இருக்கு. நல்ல வாசனையா வந்துருச்சா கிழவி? எத்தனை கிலோ வேணும்? நல்ல வாசனையா வந்துச்சா நான் முழு ஆடே நானே வாங்கிட்டு போயிருவேன். இடி இந்த கிழவி ஃபர்ஸ்டே சொல்லிருந்துச்சுன்னா நான் வீட்டில் போய் செண்டு பாட்டில் அதை எடுத்துட்டு வந்துருப்பேன். செண்டை ஃபுல்லும் தடவி விட்டோன்னா நல்லா ஜம்மு ஜம்முன்னு மணந்துருக்கும்ல. இக்கா இழிச்சுக்கா, நீங்கள் என்னக்கா லூஸாக்கா? செண்டை தரவுனா அப்புறம் துணிட்டு செத்து போயிருவாக்கா. அடுத்த வாரம் திரும்ப மறுபடியும் நம்ம கடையில் கறி வாங்க வர மாட்டா. வேறு ஏதாவது நல்ல வாசனை பொருள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், அதை வேணால் தேய்ச்சி விட்ருவோம். இது செண்டையே தடவி கொடுத்துடலாண்டி. எப்படி வீட்டில் போய் கழுவி அலசி தானடி சாப்பிடுவாங்க, அதில் அப்படியே செண்டில் கரைஞ்சி போயிடும். இக்கா இப்போ செண்டு வாங்கினாலும் என்னக்கா 150 ரூபாய் குறைஞ்சி எதுவுமே இல்லைக்கா. அது வேறு வெட்டி செலவு தானக்கா. ஏம்மா பைத்தியங்களா, ஒரு 100 கறி கொடுங்கம்மா, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். எவ்வளோ நேரமாக இங்கே நிற்கிறேன். இவன் முழு ஆடு கேட்க வந்தவங்களே பேசாமல் இருக்காங்க. 100 கறி வாங்க வந்துட்டு எதுக்கு வாய் பேசிட்டு அலையிறேன்? நில்லு, மிச்சம் மீதி இருந்தால் தர எடுத்துட்டு போ. 100 கறினாலும் என் கை காசு போட்டு தானே வாங்க போகிறேன். என்னமோ பிக்சருக்கு வந்த மாதிரி நில்லு, மிச்சம் இருந்தால் தரேங்க. இங்கே பாரு, 100 கறினா ஒரிஜினலாக வராது. இந்த கறி வெட்டும் போது கீழே சிந்தி சிந்தி கிடக்கும்ல, அது அப்புறம் தோல் கொழுப்பு இது மாதிரி தான் வரும். பரவாயில்லையா? கீழே சிந்தி சிந்தி கிடக்கிறத நாய் தின்னுட்டு போவோம். அந்த கறி என்னை கொண்டு போக சொல்லிட்டு என்ன? ஏம்மா நீங்கள் இந்த நாய்க்கு எப்போனாலும் கறியை கொடுங்க, போதும் எனக்கு கறியை கொடுங்கம்மா, நான் வீட்டுக்கு கிளம்புறேன், நேரம் ஆகுது. ஏய் செருப்பு பிஞ்சிரோண்டி, யாரை பார்த்துட்டு நாய்ங்கிற? எனக்கு எவன் மூஞ்சியை பார்த்து பேசுறதுக்கு டைம் இல்லை. அக்கா கறியை கொஞ்சம் போடுங்கக்கா, இழிச்சக்கா, நான் கிளம்புறேன். பேசிக்கிட்டே இருக்க, திமுறை பாரு, அங்கிட்டு திரும்பி பேசிக்கிட்டு இருக்கா. ஏன்னா என்னமா நீங்களா 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க? கறி கொடுத்தீங்களா கொடுக்கலையா? நான் வேற கடையில் போய் ஆர்டர் பண்ணிக்கிறேன். சரி இருந்தால் வாங்கிக்கோங்க, உங்களுக்கு தான் வெட்ட ஆரம்பிச்சிட்டோம். சரி கிலோ எவ்வளோ கொடுத்துருக்கீங்க? இங்கே பார்த்துக்கோங்க, வெளியில் வந்து கிலோ வந்து 1500 ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வந்து 1499 ரூபாய்க்கு கொடுக்கும். ஏண்டி எங்க வீட்டு பக்கத்துல வெறும் 500 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. சரி இங்கிட்ட வந்து வாங்க, இன்னும் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு பார்த்தா இவங்களுக்கு 1500 ரூபாய் கொடுக்கணும். போங்கடி அங்கிட்டு. 500 ரூபாய்க்கு வந்து நாய் கறி தருவாங்க, ஆட்டுக்கறி தர மாட்டாங்க. ஏடி ஃபர்ஸ்ட் எனக்கு கொஞ்சம் சின்ன சின்ன பீஸா வெட்டி கொடுக்கடி, நான் வீட்ல போய் ஜூஸ் போட்டு குடிச்சிடுவேன். இந்த கிழவி சரியான பைத்தியமாக இருக்கும். அப்போ வந்து சூஸுங்கிற கிழவி, இது ஜூஸ் கடை இல்லை, கறி கடை. எனக்கு காவியாக்கலையா இவளுக்கு காவியாக்கலையான்னு தெரியல. ஏடி நீங்க வெட்டி கொடுங்கடி, நான் எப்பனா மிக்ஸில போட்டு அடிச்சு ஜூஸ் குடிச்சிடுவேன்டி. இது சிரிக்கி என்னமா இன்னும் அங்கிட்டு திரும்ப மாட்டேங்கிற, நம்ம மூஞ்சியவே ஆராய்ச்சி பண்ணிக்கிறக்கா. இத கறி வாங்க வந்த கறியை பாரு, அதே ஏன் மூஞ்சியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. திரும்புமா இவ பெரிய உலகளி ஐஸ்வர்யா இவளை பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. இந்த சிரிக்கை கையை கொடுனா கறியை கொடுக்காம இவ்வளோ நேரம் நிற்க வச்சுருக்காளுங்க. இவன் காலையிலேருந்து இப்படி கூட்டமாக இருக்கீங்க, ஒருத்தையும் ஒரு கறியும் வாங்க மாட்டேங்கிறீங்க, என்னமா சரிங்க என்னன்னு? உங்களுக்கு வியாபாரமும் பண்ண தெரியல, ஒன்றும் பண்ண தெரியல, ஆளுகளை வாய் மட்டும் பேசுறீங்க நல்லா. பரவாயில்ல, இந்த பிள்ளைங்க நம்ம கடையை நல்லா டெவலப் பண்ணிடுச்சுங்களே. இவ்வளோ கூட்டம் வந்துருச்சு. குட்டிமா இங்கே பாரியா? என்னண்ணா பார்த்தீங்களா கடையை எவ்வளோ சீக்கிரம் டெவலப் பண்ணிட்டோன்னு? நீங்கள் இருக்கும்போது ஒரு ஆளாவது வராங்களா, நாங்கள் இருக்கும்போது எத்தனை நாள் வராங்க பார்த்தீங்களா? பரவாயில்ல, மற்றனோ இப்போ கடையை உங்கள் கையில் கொடுத்தா கூட நல்லா விற்றுருவீங்க போலயே. ஆமாண்ணா, கூட்டம் மட்டும் எப்பயுமே இவ்வளோ இருக்கும் எங்களை சுற்றி. ஆனால் எந்த வியாபாரமும் நடக்காது, காசு உள்ள வராது உங்களுக்கு. என்ன பாப்பா உனக்கு அறிவே இல்லையா? அப்போ எவ்வளோ தூரம் சொல்லிட்டு போனேன் படிச்சு. நைனா நீங்கள் படிச்சிங்களா? எனக்கு தெரியவே தெரியாது. என்னென்ன படிச்சு சொன்னீங்க சொல்லுங்கள், திரும்ப ஒருக்க சொல்லுங்கள் பார்ப்போம்.
இவளுக்கு ஆனா கறியை வச்சு நல்லா சோ காட்டிக்கிருக்காளுங்க, ஒருத்தருக்கும் விற்க மாட்டாளுங்க போல. ஏக்கா இழிச்சக்கா வரீங்களா? நம்ம விளாட போவோம் வாங்க. போதும் இங்கே உட்காந்ததுலாம் எரிச்சலாக வருது எனக்கு. இந்த இவ்வளவு முகரையை பார்க்கவே பிடிக்கல. சரி நைனா பாய், கடையை பார்த்துக்கோங்க, நான் கிளம்புறேன். பெத்திருக்கேன் பாரு பிள்ளைன்னு, அறிவு கட்ட கூறு கட்ட பிள்ளையா இருக்கு. ஏடி அப்ப இது உங்க கடை இல்லடி? விளையாடுறதுக்காக சும்மா இங்க உட்கார்ந்திருந்தீங்களாடி? எங்களுக்கு பொழுது போல அதனால சும்மா இங்கே உட்காந்துருந்தோம். நீங்களும் பொழுது போகாமல் எல்லாம் இங்கே வந்து நின்னீங்க. அதான் சும்மா பேச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தோம். நேரம் நான் வேற கடையில கறி வாங்கியிருந்தா கூட நேரம் குழம்பு வச்சு சாப்பிட்டு தின்னுட்டு தூங்கிட்டு நேரம் மறுபடியும் எந்திரிச்சு திங்கி உட்காந்துருப்பேன். தின்னு நல்லா தின்னு தின்னு சாப்பிட போறாடி நீலாம். நான் திங்கிறேன்னு சொன்னா இந்த கிழவிக்கு என்னம்மா நோக்காடு? இந்த வரத்துக்கு வாரா? சீ, ஊருக்குள்ள இப்படி கறி திங்க அலையறானுங்க எல்லாரும். ஆமா, எல்லாம் கறி திங்க அலையறாங்க. இவன் மட்டும் சும்மா வேடிக்கை பார்க்க உட்கார்ந்திருக்கா. என்னை மொட்டானே, நீங்களும் கறி வெட்டி போடுங்கனே. இழிச்சவளே, நீ உன் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்து போ. எங்க நைனா தீவுல பத்தி தெரியல, கையில அம்மன் ஜெல்லி வச்சிருக்க மாட்டாளுங்க. ஏமா கிலோ 1000 ரூபாமா? எல்லாம் கறி சில்லறையோட நில்லுங்க கரெக்டா. காசு யார் கையில வச்சிருக்கா? எல்லாம் ஃப்ரீயா வாங்கிட்டு போறோம். ஃப்ரீயாவா? எனக்கு கறி கடையே வேண்டாம், போங்கம்மா, நான் இழுத்து மூடிட்டு போறேன். அப்படிதான் நான் சடக்கு முடி எடுத்துட்டு கிளம்பிடணும்.